Next question. The number of proton, neutrons and electrons in lutetium respectively அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், atomic number is nothing but number of electrons and number of protons or number of protons. Atomic number is nothing but number of electrons or number of protons. அப்போ number of proton என்னது? 71. நியூட்ரான்ஸ் கவுண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 71 எங்கே ஸ்டார்ட் ஆகுது? எந்தெந்த ஆப்ஷனில் ஸ்டார்ட் ஆகுது? செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம எதை நெக்லெக்ட் பண்ணலாம்? 1ஐயும் 3ஐயும் நெக்லெக்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு என்னது? 71 தான். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் 71 தான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் 75 தான். அப்போ லாஸ்ட்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து தேர்டில் கொடுத்தனால லாஸ்ட்டில் 71. நம்ம ஆல்ரெடி 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட்டில் 71 வர்றது எது? இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் லாஸ்ட்டில் 71 வருது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் 71 தான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் 71 தான். இப்போ நியூட்ரான் கவுண்ட் மட்டும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டால் போதும் நம்மளுக்கு. 175 அட்டாமிக் மாஸ் மைனஸ் அட்டாமிக் நம்பர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 104 கிடைக்கும். ஸோ நியூட்ரான் இஸ்னா 104. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஃப் மாலிகுல் வில் ஹாவ் ஜீரோ டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் போரான் ட்ரைஃப்ளூரைட், எஸ் போரான் ட்ரைஃப்ளூரைட் இஸ் அ ஜீரோ டைபோல் மொமெண்ட். ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் இஸ் நாட் அ ஜீரோ டைபோல் மொமெண்ட். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ட்ரைஃப்ளூரைட், பெர்லியம் ட்ரைஃப்ளூரைட், 1,3 டைக்ளோரோபென்சின். இந்த 1,3 டைக்ளோரோபென்சின் அண்ட் வாட்டர் இதனுடைய டைபோல் மூமெண்ட்லாம் வந்து ஜீரோ இல்லை. இப்போ 1,3 டைக்ளோரோபென்சின் அப்படின்னா வந்து இதுதான் வந்து 1,3 டைக்ளோரோபென்சின். இதனுடைய டைபோல் மூமெண்ட் வந்து ஜீரோ கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்த்துருவோம். அதாவது போரான் ட்ரைஃப்ளூரைட் இதோடைய டைபோல் மூமெண்ட் ஜீரோ தான். பெர்லியம் டைக்ளோரைட், கார்பன் டை ஆக்சைடு 1,4 டைக்ளோரோபென்சின் இது எல்லாத்துடைய டைபோல் மூமெண்ட் வந்து ஜீரோ தான். ஓகே, சரி இது எப்படி டைபோல் மூமெண்ட் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ போரான் ட்ரைஃப்ளூரைட் இது வச்சோம்னா சேமாக தான். இது இந்த பக்கம் மூவ் ஆகும் பொழுது இதோட டைபோல் மூமெண்ட் வந்து ஜீரோ ஆயிரும். கார்பன் டை ஆக்சைடு இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் பொழுது இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய டைபோல் மொமெண்ட் மூவிங் மொமெண்ட் வந்து ஜீரோ ஆயிரும். இங்கனுக்குள்ள 2 கிராஸ் ஆகும்போது ஜீரோ ஆயிரும். அதே மாதிரி பெர்லியம் டைக்ளோரைடுக்கும் அப்படி தான். அதுக்கடுத்து 1,4 டைக்ளோரோபென்சின். இப்போ இப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா 2 பக்கமும் சேமாக இருக்குது. ஸோ டைபோல் மொமெண்ட் வந்து ஜீரோ. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். ஐடென்டிஃபை அ மாலிகுல் விச் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்கே இருக்கக்கூடிய மாலிகுலில் எதனுடைய பாண்ட் ஆர்டர் ஜீரோவோ தட் மாலிகுல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ லித்தியத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், தென் கார்பனுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், ஆக்சிஜனுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். லித்தியத்துடைய பாண்ட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ கார்பனுடைய பாண்ட் ஆர்டருமே வந்து 1, ஆக்சிஜனுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 2, ஹீலியத்தினுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 0. ஸோ த ஹீலியம் மாலிகுல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ஆன்சர் இஸ் என ஹீலியம். அடுத்த கொஷின் பார்ப்போம். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் மேட்ச். இது நம்ம புக்கில் அப்படியே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன் அப்படின்னா என்னென்னா 1, நில்லுனா 0, இன்னொரு அன் அப்படின்னா 1. அப்போ 101க்குரிய எலமெண்ட் என்ன அப்படின்னா மெண்டல்வியம். இது கரெக்ட். அதுக்கடுத்து அண்ணா 1, நில்லுனா 0, ட்ரையம் அப்படின்னா 3, 103னாலும் லாரன்சியம். இதுவும் கரெக்டு. அண்ணா 1, நில்லுனா 0, ஹெக்சியம் அப்படின்னா 6, செப்போஜியம். இதுவும் கரெக்டு. அதுக்கடுத்து அண்ணனா 1, அண்ணால் 1, அண்ணாலும் 1. இப்போ 111 இந்த எலமெண்ட் மட்டும் ராங். ஸோ கொஷின் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் மேட்ச். ஸோ இன்கரெக்ட் மேட்ச் இஸ் அ D4. திஸ் இஸ் அன் ஆன்சர். நம்ம புக்கில் அப்படியே தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து. அடுத்த கொஷின். த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ்
rate constant கொடுத்துட்டாங்க. The time required to reduce 2 grams of the reactant to 0.2 grams is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றும் செய்ய வேணாம். நம்மளுக்கு வந்து rate constant K உடைய ஃபார்முலா தெரியும். K is equal to 2.303 divided by T half log of initial divided by final. A divided by A minus X. Initial divided by final. இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. the time required to reduce, அப்போ டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம T எந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ T which is equal to 2.303 divided by K. இதை வந்து T halfன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், Tன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ T log of initial என்னது 2 grams, ஃபைனல் என்னது, ஃபைனல் என்ன இருக்குது 0.2 grams இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல மாடிஃபை பண்ணிக்கலாம். T is equal to K வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2.303 divided by K வேல்யூ என்னது 4.606 into 10 to the power of minus 3. ஓகே, log of 2 மேலே ஒரு 10ஆல் பெருக்கலாம். பாயிண்ட்ஸ் இங்கே கீழே இருக்க பாயிண்ட்ஸை மாற்றுறதுக்காக. ஸோ கீழேயும் 10ஆல் பெருக்கும் பொழுது வெறும் 2ன்னு வந்துடும். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ log 10 பேஸ் 10 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1. அப்போ T which is equal to 2. இந்த பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்படியே இந்த பாயிண்ட்ஸை மேலே கொண்டு போயிடலாம். 10 to the power of minus 3 அப்படின்னு கொண்டு போயிடலாம். டிவைடட் பை 4. இங்கேயும் 3 பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ஸை மேலே கொண்டு போயிடுறேன். 10 to the power minus 3, ஆல்ரெடி ஒரு 10 to the power minus 3 இருக்குது, minus 6. இங்கே log 10 base 10 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ ஒன் பை 2 இன்ட்டு இங்கே 10 to the power minus 6 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 6 ஆயிரும். அப்போ 10 to the power of 3 மட்டும் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, 1/2 அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 0.5 இன்ட்டு 10 to the power of 3. ஓகே, இன்ட்டு 10 to the power of 3 அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 500 செகண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஆன்சர் இஸ் என்ன 500 செகண்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். Paper chromatography is an example of paper chromatography is nothing but இதில் வந்து நம்மளுக்கு மொபைல் ஃபேஸும் லிக்யூட், ஸ்டேஷ்னரி ஃபேஸும் லிக்யூட். இதில் வந்து மொபைல் ஃபேஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற சால்வெண்ட், அந்த சால்வெண்ட்டும் லிக்யூடு. தென் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் பேப்பர் எப்படி லிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பேப்பர் இஸ் நத்திங் பட் த மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் செல்லுலோஸ் நைட்ரேட். ஸோ அது வந்து லிக்யூடு. ஸோ லிக்யூட் ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு பேப்பர் சாலிடாக கிடைக்குது. ஸோ மொபைல் ஃபேஸும் லிக்யூடு, தென் வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸும் லிக்யூடு. ஸோ லிக்யூட் இன் லிக்யூட் அப்படின்னா அந்த குரோமோட்டோகிராஃபி பேர் என்னன்னா பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி பேர். இப்போ தின் லேயர் குரோமோட்டோகிராஃபியெல்லாம் வந்து அட்சாப்ஷன் குரோமோட்டோகிராஃபி, அதே மாதிரி காலம் குரோமோட்டோகிராஃபியும் அட்சாப்ஷன் குரோமோட்டோகிராஃபி. ஓகே, ஏன்னா அட்சாப்ஷன் குரோமோட்டோகிராஃபி என்னென்னா நம்மள இருக்கக்கூடிய மொபைல் ஃபேஸ் சால்வெண்ட்டாக இருக்கும், ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்து சாலிடாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னு தான் வந்து அது வந்து அட்சாப்ஷன் குரோமோட்டோகிராஃபி. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ வந்து இதில் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். விச் ஒன் இஸ் மோர் அசிட்டிக், எதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹையஸ்ட்டாக இருக்கோ அது வந்து அசிட்டிக். ஓகே, ஸோ திஸ் குளோரின் இஸ் என்ன அசிட்டிக். டி இஸ் என்ன தேர்ட் ஒன். ஸோ டி தேர்டுக்கு எங்கே இருக்குது, ஃபஸ்ட்லேயே டி தேர்டுக்கு இருக்குது, மற்றதே நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, அலுமினியம் இஸ் என்ன அம்ஃபோட்ரிக் ஆக்சைட்ஸ். இப்போ சிக்கு வந்து ஃபோர்த் ஒன். ஓகே, தென் பேரியம் ஆக்சைடு, பேரியம் இஸ் என்ன அதாவது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் வந்து பெசிசிட்டி எப்பயும் கூட இருக்கும். ஸோ இட் இஸ் என்ன பேசிக் இன் நேச்சர். கார்பன் மோனாக்சைடு இஸ் அ நியூட்ரல். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 1. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம்.
which one of the following has maximum number of atoms அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே மாஸ் கொடுத்துருக்காங்க. 1 கிராம் ஆஃப் மெக்னீஷியம், 1 கிராம் ஆஃப் ஆன்ஜிசன், 1 கிராம் ஆஃப் லித்தியம், 1 கிராம் ஆஃப் சில்வர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 1 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ மாஸ் என்னது 1 கிராம். அப்போ 1 மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ் என்னது இங்கே மெக்னீஷியத்துக்கு 24, இப்போ 24. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கனால இது அவகேட்ரா நம்பர்னால மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ நம்ம NAனே வச்சுக்கலாம். ஸோ மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் இன்ட்டு NA. மாஸ் 1 டிவைடட் பை 24 அப்படின்னு போட்டோம். இதை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ திரும்ப ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம். நியரஸ்ட் வந்து 0.04. ஓகே, ஸோ 0.04 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் வந்து இருக்கும் 1 கிராமில். ஓகே, தென் அதுக்கு அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து 1 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சிஜனுக்கு அப்படின்னு எடுக்கும் பொழுது மாஸ் வந்து 1, ஆக்சிஜன் வந்து 1 கிராம்னா 2 × 16. ஓகே, இட்ஸ் ஆக்சிஜன் மாலிகுல். அங்கே O2ன்னு கொடுத்துருக்கனால நம்ம இங்கே 2 × 16 போடுறோம். இன்ட்டு NA 1 டிவைடட் பை 32. 1 டிவைடட் பை 32 அப்படின்னும் பொழுது 0.03. NA. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து 1 கிராம்ஸ் ஆஃப் லித்தியம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லித்தியமும் 1 கிராம் தான். 1 டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் லித்தியம் இஸ் 7. ஸோ 7 இன்ட்டு NA. இங்கே பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 0.13 வரும் பொழுது 0.14 NA அப்படின்னு கிடைக்குது. தென் அதுக்கு அடுத்து 1 கிராம்ஸ் ஆஃப் சில்வர். மாஸ் என்னது அதே 1 கிராம். ஓகே, மாலிகுலர் மாஸ் என்னது 108 இன்ட்டு NA. ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிறேன். திரும்பி 0 சேர்த்துட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். திரும்பி ஒரு 0 சேர்த்துட்டு 0 சேர்த்துக்கிறேன். அப்போ நியர் வந்து 9 NA வரும். ஓகே, ஸோ 1 கிராம் ஆஃப் சில்வரில் என்ன இருக்குது அப்படின்னா 0.009 கிராம்ஸ் ஆஃப் NA. இப்போ இதில் கம்பேர் பண்ணுங்கள். நம்ம கொஷின் என்னதுன்னா which one of the following has maximum number of atoms அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா லித்தியம். இந்த வேல்யூ தான் ஹையஸ்ட் வேல்யூ இருக்குதுலே. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் லித்தியம். ஸோ ஆன்சர் இஸ் 1 கிராம்ஸ் ஆஃப் லித்தியம். ஓகே, தென் அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பேசிக் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதில் அதிகமாக அல்கைல் குரூப் இருக்கும் அப்படின்னா லைசினில் தான் இருக்கும். ஸோ வந்து லைசின் ஹிஸ்டிடின் இஸ் அ மோஸ்ட் பேசிக் அமினோ ஆசிட். நம்ம வந்து லைசின் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ லைசின் இஸ் அ ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து the calculated spin only magnetic moment of chromium 2+ ion அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ குரோமியம் அப்படின்னா வந்து 24 அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் பார்க்கும் பொழுது நமக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 24. அப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3d5 4s1. குரோமியம் 2+ அப்படின்னும் பொழுது 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆயிரும். ஸோ D4. ஸோ நம்பர் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது 4 இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்டம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் 4 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 4.90 PM. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Sucrose on hydrolysis gives sucrose is a mixture of glucose fructose அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனுடைய கான்ஃபிகரேஷனோடு சேர்ந்து படித்தோம் அப்படின்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ் பீட்டா டி ஃப்ரக்டோஸ். ஓகே, ஸோ ஆல்ஃபா டி குளுக்கோஸ் பீட்டா டி ஃப்ரக்டோஸ்
It is a mixture of glucose. Okay, then the mixture will show the positive deviation from the Rowlett law. நம்ம அழகா இந்த நம்ம புக்ஸ்ல எல்லாமே இருக்கு. So positive deviation, this is a positive deviation. தென் அப்படியே லைன் கீழே வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து ஐடியல் கேஸ். ஸோ பாசிட்டிவ் டீவியேஷன் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெயினாக வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அதில் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வச்சே நீங்கள் வந்து சொல்லிடலாம் விச் ஒன் இஸ் கிவன் அ பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பென்சினுக்கும் டொலிவினுக்கும் இடையில வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். தென் அசிட்டோனுக்கும் குளோரோஃபார்முக்கு இடையிலையும் ஹைட்ரஜன் ஏன்னா குளோரோஃபார்மில் வந்து ஹைட்ரஜனே இல்லை. ஸோ விச் டஸ் நாட் இன்வால்வ் ஹைட்ரஜன் பாண்டிங். இங்கே குளோரோ ஈத்தேன் ப்ரோமோ ஈத்தேன் ஒன்னோட ஒன்று இட் இஸ் அ மிக்சர். ஸோ இங்கே வந்து பாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனால் வித் அசிட்டோன் இங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் டீவியேஷன்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸை புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், a tertiary butyl carbocation is more stable than a secondary butyl carbocation because of which of the following. அதாவது tertiary carbocation is nothing but it's a tertiary carbocation. Okay, so tertiary carbocation, this tertiary carbocation is more stable than a secondary carbocation than primary carbocation. ஏன் அப்படின்னா நம்ம சொல்லலாம் மெத்தில் குரூப், பிகாஸ் ஆஃப் மெத்தில் குரூப்புன்னு நம்ம சொல்லலாம். மெத்தில் குரூப் அப்படின்னு வரும்பொழுது இட் இஸ் அ ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இங்கே ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னு கொடுக்கல, எங்கேயுமே வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னு கொடுக்கல. ஜஸ்ட் மெத்தில் குரூப்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். அதாவது கார்பனில் இங்கே கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனில் இருக்கக்கூடிய எம்டி பை ஆர்பிட்டால்ஸ் பி ஆர்பிட்டால்ஸ் வந்து அப்படியே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து லோக்கலைஸ் பண்ணும். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் இட்ஸ் அ மேஜர் ரீசன் ஃபார் த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் டெர்ஷியரி கார்போகேட்டையான். ஸோ ஆன்சர் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் நம்ம. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கேட்டையானிக் டிடர்ஜென்ட். இது நம்ம புக்கில் அந்த டிடர்ஜென்ட்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் அ சீட்டைல் ட்ரைமெத்தில் அமோனியம் புரோமைட். ஓகே, the next question, the freezing point depression constant of benzene. The freezing point depression constant கொடுத்துட்டாங்க. the freezing point depression for the solution of molality எல்லாமே direct question. molality கொடுத்துட்டாங்க. containing a non electrolyte solute in ஒன்றும் இல்லை டெல்டா டிஎஃப் கேட்டிருக்காங்க, கேஎஃப் கொடுத்துருக்காங்க, மொலாலிட்டியும் கொடுத்துட்டாங்க. இப்போ கேஎஃப் வேல்யூ என்னது 5.12 கெல்வின் கிலோ. இந்த கிலோ நீங்கள் யோசிக்கணும். கிலோ அப்படின்னா என்னென்னா 10 to the power of 3 மோல் பவர் -1. மொலாலிட்டி வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. மொலாலிட்டி வேல்யூ என்னது மொலாலிட்டி வேல்யூ வந்து 0.078 அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக 1 into 10 to the power -2 இந்த பாயிண்ட்டை வந்து நான் நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு -2 போட்டுக்கிறேன். ஆல்ரெடி 10 to the power of 3 இருக்குது. இன்ட்டு இங்கே வந்து 78 மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 10 to the power of -3 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இங்கேயும் கேன்சல் ஆயிரும். ஸோ 512 78 நம்ம வந்து இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0.40K. This is an answer for this question. Okay, so answer is the nearest, that is 0.399 nearest வரும். ஸோ நியரஸ்ட் வரும்போது ஸோ ஆன்சர் இஸ் 0.40K.
நம்ம கரெக்டாக டிவைட் பண்ணி புள்ளியை கரெக்டாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0.40K. இந்த கொஷின் நம்ம பார்க்காம விட்டுட்டோம். ஸோ ஃபைண்ட் அவுட் த சாலிபிலிட்டி ஆஃப் நிக்கல் ஹைட்ராக்சைடு இஸ் 0.1 molarity ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு given that the ionic product. அவங்க கேட்குறது வந்து அயானிக் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்களே தவிர சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கேட்கல. ஸோ நம்ம இங்கே வந்து அயானிக் ப்ராடக்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நிக்கல் ஹைட்ராக்சைடு இருக்குது. நிக்கல் ஹைட்ராக்சைடை வந்து நம்ம டீகம்போஸ் பண்ணுவோம். இது வந்து நிக்கல் 2+ ஆகும், OH மைனஸ் ஆகவும் மாறும். ஸோ எத்தனை OH மைனஸ் 2 OH மைனஸ் ஆகவும் மாறும். ஸோ இது அயானிக் ப்ராடக்ட் வழி எழுதும் பொழுது நம்மளுக்கு சாலிபிலிட்டி which is equal to not also ionic product which is equal to nickel concentration of nickel 2+ ion power என்னது 1. ஓகே, concentration of nickel 2+ ion power 1. ரிமைனிங் என்ன இருக்குது OH மைனஸ் அயான்ஸ். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான் பவர் 2. ஓகே, ஸோ அயானிக் ப்ராடக்ட் வந்து நம்ம இதில் கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் நிக்கல் ஹைட்ராக்சைடஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 2 × 10⁻⁻15 விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு நிக்கல் 2+னுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. தென் OH மைனஸ் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எந்த மொலாரிட்டி அப்படின்னா 0.1 மொலாரிட்டி. ஸோ ஸ்கொயர். ஓகே, ஸோ 2 × 10⁻⁻15 which is equal to concentration of nickel 2+. ஓகே, ஸோ 0.1 ஸ்கொயர் அப்படின்றது என்ன அப்படின்னா 0.01 அதனுடைய வேல்யூ. ஸோ 0.01 என்ன எழுதிக்கலாம் நம்ம 10⁻⁻2 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ -2. ஸோ 2 × 10⁻⁻15. இப்போ வந்து எனக்கு நிக்கல் 2+ வேல்யூ தான் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிக்கல் 2+ which is equal to 2 × 10⁻⁻15 அப்படியே டிவைடட் பையில் கொண்டு வந்துடுறேன். 10⁻⁻2 இந்த 2 மேலே போகும்பொழுது +2 ஆகும். ஸோ ஆன்சர் வந்து 2 × 10⁻⁻13. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து அயானிக் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 2 × 10⁻⁻13 மொலாரிட்டி. அடுத்த கொஷின், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் பிளிஸ்டர் காப்பர் ஹேஸ் பிளிஸ்டர்ட் அப்பியரன்ஸ் டியூ டு த எவாலுவேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு எவாலுவேட் ஆகாது. பிளிஸ்டர்டு காப்பர் அப்படின்னா காப்பரில் சர்ஃபேஸில் சல்ஃபர் டை ஆக்சைடு தான் இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ராங். Okay, then vapor phase refining is carried out for the nickel by Van Argel method. Van Argel method வந்து டைட்டானியத்தை பியூரிஃபை பண்ணுறதுக்கும் பயன்படும். ஆனால் நிக்கலை பியூரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பயன்படுறது வந்து மாண்ட் மெத்தட். ஸோ இதுவும் ராங். தென் pick ion can be molded into a variety of shapes. Yes, cast ion, pick ion அப்படின்னு 2 அயான்ஸ் இருக்குது. இதில் வந்து இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஒன்றா இருக்கும். இதை வச்சு நம்ம நிறையா ஷேப்ஸ் வந்து மோல்டு பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன். ஓகே, தென் நெக்ஸ்ட் டைம் பார்த்துருவோம். ட்ரஃப்ட் அயான் இஸ் இம்ப்யூர் அயான் ஆஃப் 4% ஆஃப் கார்பன். இங்கே வந்து இட்ஸ் நாட் அ 4%, 0.04% ஆஃப் கார்பன். இந்த பிக் அயானில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 4% ஆஃப் கார்பன் இருக்கும். ஓகே, தென் அதுக்கடுத்து பார்த்துருவோம். மெஷரிங் ஜீட்டா பொட்டன்ஷியல் இஸ் யூஸ்ஃபுல் இன் டிட்டர்மைனிங் விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன்ஸ். அதாவது ஜீட்டா பொட்டன்ஷியல் இஸ் which is used to measure the stability. Okay, so the answer is in a stability of colloidal particle. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். which of the following oxo acids of sulfur has OO linkage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம புக்கில் இருக்கும். நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா OO linkage வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பெராக்சோ டைசல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Elimination reactions of 2-bromopentane to form
பென் டு இன் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க இது என்ன ரியாக்ஷன்னு, எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. எலிமினேஷன் ரியாக்ஷன் நார்மலாக அதிகமாக நடக்கிறது வந்து பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். இப்போ 2-bromopentane ஃபார்முலா எழுதலாமா? பென்டேன் அப்படின்னா வந்து 5 கார்பன். ஓகே, 2-bromopentane, இட் இஸ் என்ன 2-bromopentane, CH3 CH, இங்கே வந்து CH2 தென் CH2 CH3. ஓகே, இப்போ புரோமின் அட்டாச் ஆகிருக்க கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன், 2 பீட்டா கார்பன் இருக்குது இங்கே. நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னது, பென் டூ இன். ஓகே, பென் டூ இன் அப்படின்னா டபுள் பாண்ட் வந்து மேக்ஸிமம் இங்கனுக்குள்ளே வந்து இந்த ஹைட்ரஜனை இந்த புரோமின் எடுத்துச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன வந்திருக்குன்னா பென் டு 1 இன்னு வந்திருக்கும். இப்போ இந்த பீட்டா ஹைட்ரஜனை தான் எடுக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும்னா CH3 CH டபுள் பாண்ட், இங்கே வந்து ஹைட்ரஜனை புரோமின் எடுத்துருச்சு. ஸோ டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2 CH3. இதுதான் வந்து பென்ட் 2 இன். ஓகே, 5 கார்பன் இருக்கனால பென்ட் 2 இன், இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்றது பீட்டா எலிமினேஷன். ஏன்னா நம்ம எந்த கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம், பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம். ஸோ எலிமினேஷன் வந்து பீட்டா எலிமினேஷன். ஓகே, தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செயின்ஸ்-எஃப் ரூல் என்ன சொல்லும் அப்படின்னா லோவஸ்ட் கார்பன் கண்டைனிங் ஹைட்ரஜனை வந்து எலிமினேஷன் ரியாக்ஷனில் ரிமூவ் பண்ணுவோம். அதான் வந்து செயின்ஸ்-எஃப் ரூல். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து செயின்ஸ்-எஃப் ரூலையும் ஃபாலோ பண்ணியிருக்கு. இந்த ரியாக்ஷன் வந்து டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் என்ன அப்படின்னா இங்கே ஹைட்ரஜன் போயிருக்கு. ஸோ அதனால் டீஹைட்ரோ, இன்னொன்று வந்து புரோமின், இட்ஸ் அ ஹாலஜன். ஸோ டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் ரியாக்ஷன். அதுக்கடுத்து டீஹைட்ரேஷன், நம்ம இங்கே வாட்டர் மாலிகுலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலை. ஓகே, ஸோ டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா ஒன்று வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணணும், டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ணணும். அதான் வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணணும். இங்கே வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணல, ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு ஹாலஜனையும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் நாட். ஓகே, ஸோ அப்போ ஏபிசிஸ்னா ஆன்சர். ஸோ ஏபிசி எங்கே இருக்குது, 4th ஆப்ஷன் ஏபிசி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெஃப்ரிஜரண்ட் ஃபார் ஐஸ்கிரீம் அண்ட் ஃப்ரோசன் ஃபுட். இப்போ கார்பன் டை ஆக்சைடை நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக லிக்விட் அமோனியா தான் ரெஃப்ரிஜரேட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ ராங் ஒன். தென் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் C16 contains 12 carbon rings and 25 carbon rings. ஓகே, ஸோ இந்த கவுண்டிங் வந்து இங்கே தப்பு. ஓகே, 12 கார்பன் ரிங்ஸ் தான், ஆனால் 25 வந்து 5 மெம்பர் ரிங்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இது தப்பு. அடுத்து ZSM5, a type of zeolite, is used to convert the alcohol into gasoline. This one is correct. Then carbon monoxide is a colorless. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் carbon monoxide is a colorless as well as an odorless. Okay, so it's also correct. So C and D is a correct statement. So answer is C and D only. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். An alkene on ozonolysis gives a methanol as one of the products, its structure. அப்போ மெத்தனல்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். மெத்தனால் இஸ் நத்திங் பட் ஃபார்மால்டிஹைட், HCHO. ஓகே, ஓசனாலிசிஸ் அப்படின்னா டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டபுள் பாண்டை கட் பண்ணி ஓன்னு போட்டு பாருங்கள். ஓகே, இப்படி டபுள் பாண்ட் இங்கே கட் பண்ணி இங்கே ஓன்னு போட்டோம்னா ஃபார்மால்டிஹைட் கிடைக்குமா, கிடைக்காது. ஸோ இட்ஸ் நாட் ஆன்சர். தென் அதுக்கடுத்து இங்கே டபுள் பாண்டை கட் பண்ணுங்கள், இங்கே ஒரு இங்கே ஒரு ஓன்னு போட்டு பாருங்கள். இப்போ CH2O அப்படின்னா என்ன அப்படின்னா CH2O அப்படின்னா என்னது, HCHO. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஃபார்மால்டிஹைட், இட் இஸ் அ மெத்தனால். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா an alkene and ozonolysis gives methanol அப்படின்னா this alkene only gives a methanol. ஸோ ஆன்சர் இஸ் அ செகண்ட் ஒன். அடுத்து நீங்கள் கூட ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். ரிங்கில் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்டிஹைட்.
ஓகே, ஹையர் நம்பர்ஸ் ஆஃப் ஆல்டிகைட் தான் கிடைக்கும், மெத்தனால் கிடைக்காது. இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அசிட்டால்டிகைட் கிடைக்கும், பென்சால்டிகைட் கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு மெத்தனால் கிடைக்காது. ஸோ ஆன்சர் இஸ் என்ன செகண்ட் ஒன். ஸோ அடுத்த கொஷின், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The transition metals and their compounds are known as a catalytic activity due to their ability to adapt multiple oxidation state to form a complex. Yes, அதாவது transition metals தான் நம்மளுக்கு வந்து coordination complex ஃபார்ம் பண்ணும். Okay, that statement is correct one because of the variable valency. Okay, then interstitial compounds are those that are formed when small atoms like hydrogen, carbon, nitrogens and dropped inside the crystal lattice. This is also correct one. Okay, then the oxidation states of chromium in CrO4 2 minus. இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே எக்ஸ் ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 4 ஆக்சிஜன் இருக்குது, -8 which is equal to -2. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +6. இங்கே குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6. இப்போ இந்த குரோமியத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது ஓகே 2x இங்கே வந்து 14 which is equal to -2. Okay, 2x which is equal to -2 plus 14, x equal to 12 வரும், 2x equal to 12 வரும், x equal to +6. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா the oxidation states of chromium in CrO4 2 minus and Cr2O7 2 minus are not same அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கும் +6 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இதுக்கும் +6 தான். ஸோ this statement is incorrect. ஓகே, நம்ம அடுத்ததையும் பார்த்துடலாம். C2 plus D4 is a strong reducing agent. Yes, D4 தான் இருக்கும், chromium 2 plus it is a strong reducing agent. Then Fe2 plus அப்படின்னா D6 in water அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, which is chromium 2 plus is a stronger reducing agent than Fe2 plus in water. Yes, okay, this statement is also correct. So wrong statement is this one. Okay, then next question, which of the following is not correct about carbon monoxide? Okay, it reduces oxygens and carrying ability of blood. Okay, this one is a correct one. Then next, the carboxyhemoglobin is less stable than the oxyhemoglobin. This carboxyhemoglobin is a more stable. Okay, it's not a less stable, so it's also a wrongest statement. Okay, then next time பார்த்துருவோம் நம்ம, it is produced due to incomplete composition. எஸ், கார்பன் மோனாக்சைடு வந்து இன்கம்ப்ளீட் கம்போசனால் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இதே இது கம்போசன் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஓகே, இட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பாக்சி ஹீமோக்ளோபின். எஸ், கார்பன் வந்து ஹீமோக்ளோபினோட ஆட் பண்ணும்பொழுது அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பாக்சி ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கார்பன் மோனாக்சைடை ஹீமோக்ளோபின் ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கார்பாக்சி ஹீமோக்ளோபின் கிடைக்கும். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், இதில் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சுக்ரோஸ் இஸ் கிவன் பை ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, தென் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, டெல்டா ஜி நாட் வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை இதை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியணும். என்ன தெரியணும் அப்படின்னா டெல்டா ஜி ஈக்குவல் டு -RT ln K. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் செய்யலை. ஸோ RT மைனஸ் ஆர் அப்படின்றது 8.314. ஸோ மைனஸ் எங்கெங்கே வந்திருக்கு, 3க்கும் 4க்கு மட்டும் வந்திருக்கு. ஓகே, ஸோ -8.314 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. டெம்பரேச்சர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஸோ 300 அப்படின்றது இருக்குது, 3லேயும் 4லேயும் 300 இருக்குது. அதே மாதிரி லான் ரெண்டு பக்கம் கொடுத்துட்டாங்க. கே வேல்யூ என்னது 2 × 10⁻13. ஓகே, ஸோ 2 × 10⁻13 இங்கே போட்டிருக்காங்க, இங்கே 4 போட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 4. இட்ஸ் அ வெரி சிம்பிளஸ்ட் கொஷின். இந்த மாதிரி கொஷினில் நீங்கள் நெகட்டிவ் மார்க்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, அதுக்கடுத்து பார்த்துருவோம். Which one of the following is correct order? Correct order of the increasing field strength of ligands to form a coordination complex. Coordination complex பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் லிகாண்ட் என்னன்னா கார்பனைடும் சயனைடும். சரிங்களா? ஸோ சயனைடு ஆக்சிலேட் இஸ் அதாவது cyanide கம்பேர் பண்ணும்போது ஆக்சிலேட் இஸ் அ வீக் லிகாண்ட். தென் thiocyanide, the fluorine is a very weak ligand. Okay, so this one is an answer for this question.
நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் எக்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த சீக்வென்ஸில் வந்து டொலிவின் நம்ம குளோரின் கூட ரியாக்ட் ஆகுது. குளோரின் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓகே பென்சைல் குளோரைடு கிடைக்கும். இந்த பென்சைல் குளோரைடை ஹைட்ராலிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சால்டிகேட் கிடைக்கும். இந்த பென்சைல் குளோரைடு ஹைட்ராலிஸ் பண்ணுறேன் நான். ஹைட்ராலிஸ் பண்ணும்பொழுது தான் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும். பென்சைல் ஆல்கஹால் ரிடியூஸ் ஆகும்பொழுது எனக்கு வந்து பென்சால்டிகேட் கிடைக்கும். ஓகே பென்சைல் ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சால்டிகேட் கிடைக்கும். ரெடியூஸ் பண்ணும்போது கிடைக்காதுன்னா ஆக்சிடைஸ் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பென்சைல் குளோரைடு. திஸ் இஸ் என்ன எக்ஸ். ஓகே the next question, the correct options for free expansion of an ideal gas adiabatic under adiabatic conditions. ஓகே இந்த ஐடியல் கேஸே adiabatic conditions ஞாபகம் வச்சுக்கோங்க. adiabatic conditions அப்படின்னா ஹீட் வந்து சிஸ்டத்துக்குள்ளே என்ட்ராகாது வெளிலையும் போகாது. ஸோ dq வந்து கான்ஸ்டன்ட், q வந்து 0. ஓகே ஸோ ஹீட் என்ட்ராகாது. இப்போ ஐடியல் கேஸ் அப்படின்னா வந்து ஐடியல் கேஸில் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பற்றி எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க, ஒர்க் டனை பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல Q0ன்ற மாதிரி வச்சு பார்த்தோம்னா 1, 4 ஆன்சர்ஸு. ஸோ நம்ம வந்து 2, 3 நெக்லெக்ட் பண்ணிடலாம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் உள்ளே என்ட்ரு ஆகாது வெளிலே வராது. ஸோ வந்து இங்கே சேஞ்ச் இன் ஹீட் இஸ் ஆல்சோ 0. ஐடியல் கேஸ் அப்படின்றனால no work is done on the system or done by the system. So the answer is in a fourth one. ஓகே இந்த நீட் கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துட்டே இருங்க, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.